வணக்கம் வீண்பிரி யூடியூப் நண்பர்களே. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. டெலிகிராம்லேயும் வாட்ஸ்அப்லேயும் ஜாயின் பண்ணாதீங்க. டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணி வச்சுருக்கோம், ஜாயின் பண்ணிக்கங்க. வாங்க இன்றைக்கி வீடியோக்குள் போகலாம். ஐபிஎல்லோட 7வது மேட்ச்சு சிஎஸ்கேக்கும் பஞ்சாபுக்கு இடையில் நடக்குது. ஸோ அதுக்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ தொடர்ச்சியாக 6 மேட்ச்சுக்கான வீடியோ கொடுத்துட்டோம். ஸோ லாஸ்ட் மேட்ச்சு எல்லா டீமும் ப்ளே பண்ணி முடிச்சாச்சு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம எடுக்கிறோம், கொஞ்சம் டெப்த்தாக பார்ப்போம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். போன மேட்ச்சு டெஸ்ட் பண்ணோம். ஸோ இந்த மேட்ச்சிலிருந்து கரண்ட்டாக பார்க்கலாம். ஸோ இந்த மேட்ச்சிலிருந்து கிரெடிட் அண்டு பர்சன்டேஜ் ரெண்டையும் சேர்த்திட்டு வெற்றிக்கான வாய்ப்பு யாருக்கு, இந்த 3 விஷயமும் பார்க்குறோம். இந்த கிரெடிட்டும் பர்சன்டேஜும் பார்த்து சூஸ் பண்ணும்போது எந்த மாதிரியான சாய்ஸில் பிளேயர்ஸை எடுக்கலாம் அப்படிங்கிறதையும் வாய்ப்பு யாருக்கு இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். ஸோ யார் ட்ரீம் டீம் வர சான்ஸு கண்டிப்பாக சாய்ஸஸ் தான் இருக்கும். எல்லா கேட்டகரியிலையும் 2 பிளேயர் 3 பிளேயர், ஸோ இதில் ஒரு பிளேயர் 2 பிளேயர், ஸோ அந்த மாதிரி சாய்ஸ் இருக்கும். அதை மல்டிபிள் சாய்ஸில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது வெற்றிக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ வீடியோவோட மிடில் வெற்றி யாருக்கு சான்சஸ் இருக்குது, என்ன மாதிரி சினாரியோ அமைய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ முழுசாக பாருங்கள். பார்க்குற எல்லாருமே உங்களுடைய ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சிஎஸ்கே இந்த பிபிகேஎஸ் மேட்ச்சு ஸ்லாட்ஸ் அப்படின்னு சொல்லி யோசித்தோம் அப்படின்னா பெரிய அளவில் சேஞ்சஸ் இருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் 4 ஃபாரின் ஸ்லாட், எம்சாட்டு அண்டு ஜெமி ஓவர்டன், ஸோ நூர் அகமது, ஹென்ரி. ஸோ இதே மாதிரி தொடரலாம். டெவால்டு பிரேவியஸ் அவைலபிள் இருந்தால் அவர் எம்சாட்டை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் ஒரு சாய்ஸு. மற்றபடி சிஎஸ்கேயில் ஃபாரின் ஸ்லாட்டில் வேறு மாதிரியான ஆப்ஷன்ஸ் இல்லை. சர்ஃப்ராஸ் கான் லாஸ்ட் மேட்ச் நல்லா டச்சில் இருந்த மாதிரி தெரிஞ்சுது. ஸோ அதனால் அவரை ட்ராப் பண்ண மாட்டாங்க. ஸோ அது அப்படியே ட்ராப் பண்ணாலும் அது இந்தியன் பிளேயர் தான், ட்ராப் பண்ண வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஸோ சர்ஃப்ராஸ் கான் தொடர்றது வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆப்ஷன்னா முன்னாடியே இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ டைரெக்டாக லெவல்லையே இருக்கிறதுக்கான சான்சஸும் கொஞ்சம் அதிகம். ஒரு ஹிட்டர் மாதிரி யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அவரும் அது மாதிரியான ஸ்லாட்டில் தான் சூட்டபிள் ஆகிறாரு. ஓகே, பிபிகேஎஸை பொறுத்த வரைக்கும் ஸோ ஃபாரின் ஸ்லாட்டில் கனோலி நம்ம எதிர்பார்த்ததை தான் உள்ளே கொண்டு வந்துடுவாங்க அப்படின்ட்டு அதே மாதிரி உள்ளே எடுத்துட்டாங்க. ஸோ ஒரு மாதிரி என்ன பண்ண போகிறாங்க, ஃபாரின் ஸ்லாட்டு எப்படி செட் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மாதிரி செட் பண்ணாங்க. ஸ்டோனிஸ் டவுன் பார்த்திங்கன்னா ரொம்ப கீழே. ஸோ பேட்டிங் டெப்த்தையும் உள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. இங்கே கனோலி, ஸ்டோனிஸ், மைக்ரோ ஜென்சன், எக்ஸ் பார்லட் மோஸ்ட் ப்ராபப்ளி பெரிய சேஞ்சஸ் பண்ண மாட்டாங்க. கரெக்டாக ஃபிட் ஆன மாதிரி தெரியுது. ஸோ அப்படியே தான் உள்ளே கொண்டு போவாங்கன்னு நினைக்கலாம். ஸோ மேபி ஒரு சில மேட்ச் லூகி பர்கியூசன், பென் துவாரியஸ், ஸோ இவங்கள ஏதாவது ஒரு இடத்துல எக்ஸ் பார்லட்டுக்கு ஓவராக யூஸ் பண்ணலாம். ஸோ இது இவ்வளோ தான் இங்கே நடக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ இப்போது நம்ம ஃபஸ்ட்டு பர்சன்டேஜ் ரீதியாக பார்த்துடலாம். ஸோ இந்த கீ பிளேயர்ஸ் எல்லாம் இங்கேருந்து யார் மாதிரியாக இருக்கிற பிளேயர்ஸை பார்க்கலாம். இப்போ அதாவது பர்சன்டேஜ் ரீதி அதிகமாக இருக்கிற பிளேயர்ஸை ஃபோக்கஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸில் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ யாருக்கு வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்னு ஒவ்வொரு கேட்டகரியிலையும் செக் பண்ணுவோம். விக்கெட் கீப்பிங்கில் நோ ஆப்ஷன். ஓகே, பேட்டிங் கேட்டகரியில் பார்த்தோம் அப்படின்னா ஸோ இங்கே நம்ம சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் ப்ராபப்ளி சிஎஸ்கே விளையாடுற மேட்சஸ் நம்ம வின் பண்ணுவாங்கன்னு ஃபீல் பண்ணோம்னா லாஸ் ஆவாங்க. அதே நேரத்தில் கொஞ்சம் ஓரளவுக்கு ஃபைட் கொடுப்பாங்க அப்படின்னா மிஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு வேளை ஒன்றும் டீமே இல்லைப்பா அப்படிங்கிற யோசிக்கிற இடத்துல ஜெயிப்பாங்க. ஸோ இது ஒரு கன்ஃபியூஸ். சிஎஸ்கே மேட்ச் நான் ப்ரிடிக்ட் பண்ணும்போது அன்ப்ரிடிக்டபிளாக நிறைய விஷயம் நடந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால் கொஞ்சம் டெப்த்தாக பார்க்குறோம் இந்த மேட்ச்சு. ஓகே, ஸோ இப்போ இங்கே பர்சன்டேஜ் ரீதியாக யோசிக்கும்போது டாப் பிளேயர்ஸ் நம்ம ரெண்டாவது பார்க்கலாம். ஸ்ரேயஸ், ருத்ராஜ், ஆகாஷ் மாத்ரே. ஸோ இவங்களை அப்புறமா பார்க்கலாம். பிரியன் சாரியா லெவல்ஸில் இருந்தால் கண்டிப்பாக 50+ ஆயிர போகிறார். ஸோ அவரையும் நம்ம இங்கே கணக்கில் எடுக்கலை. ஸோ அடுத்தது நெஹல் வதேரா, சசாந்த் சிங், சர்ஃப்ராஸ் கான், கரண் சர்மா. ஓகே, இப்போதைக்கு சிஎஸ்கே டீம் வீக்காக நம்ம ஃபீல் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அப்போது இங்கே சர்ஃப்ராஸ் கான் அல்லது கரண் சர்மா இந்த மாதிரி ஒரு பிளேயர் உள்ளே வர வாய்ப்பு இருக்குது. ஸோ சிஎஸ்கே டீம் ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது அல்லது அங்கேருந்து ஓரளவுக்கு மேட்ச் ஈக்குவல் பண்ணுது அல்லது ஜெயிக்குது அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் நடந்தால் இங்கே சர்ஃப்ராஸ் கான் அல்லது கரண் சர்மா ட்ரீம் டீம் என்ட்ராக வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்கணும். நடக்க சான்சஸ் கொஞ்சம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபோக்கஸ் பண்ணலாம் சிஎஸ்கே டீமில் சர்ஃப்ராஸ் கான் அல்லது கரண் சர்மா பர்சன்டேஜ் ரீதியாக யோசிக்கும் போது.
ஒருவேளை நீங்கள் பிபிகேஎஸ் வந்து ஃபெயில் ஆகுது, இல்லை ரொம்ப சிரமப்பட்டு ஜெயிக்குது, இந்த மாதிரி ஒரு யோசனையில் டீம் மேக் பண்ணுறீங்கன்னா நஹல் வதேரா அல்லது சசாந்த் சிங் யாராவது ஒரு பிளேயரை நீங்கள் இன்க்ளூட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இந்த 4 பிளேயரில் ஒரு பிளேயர் கட்டாயமாக வரணும். 2 பிளேயர் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. 2 இடத்துல அந்த சாய்ஸஸ் இருக்குது, பார்ப்போம். ஃபஸ்ட் இந்த இடம், ஸோ 2 லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸ் இங்கே வரலாமா அப்படின்னா இருக்குது வாய்ப்பு. ஒரு பிளேயர் அப்படின்னா இப்போது எக்ஸாம்பிளுக்கு சிஎஸ்கே வின் பண்ணுதுன்னு எடுப்போம். அப்போது சர்ஃப்ராஸ் கான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாருன்னு வச்சுக்கலாம், வதேரா அல்லது சசாந்த் சிங். ஸோ இப்படி ஒரு காம்போ அமையலாம். ஓகேங்களா? மினிமம் ஒரு பிளேயர் கட்டாயம், 2 பிளேயருக்கான வாய்ப்பும் இருக்குது. சென்னை பிச்சு ரீசெண்ட் டைமில் பேட்டிங்க்கு ஃபேவராக கொஞ்சம் மாற்றிருக்காங்க அப்படிங்கிறதும் நம்ம நிறைய மேட்சஸ் பார்த்தோம். ஸோ T20 வேர்ல்டு கப்லேயுமே பார்த்தோம். ஸோ அப்படி யோசிச்சிங்க அப்படின்னா இங்கே 2 பிளேயருக்கான வாய்ப்பை ஏற்படுத்தலாம். ஓகேங்களா? ஸோ இந்த இடம் கொஞ்சம் நோட் பண்ணிக்கலாம். ஓகே, சிஎஸ்கே டாமினேட் பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே வதேரா அல்லது சசாந்த் சிங்கில் ஒரு பிளேயரும், சிஎஸ்கே ஜெயிக்கணும்னா லோ பர்சன்டேஜ் பிளேயரோட பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக வேணும். ஸோ அதில் சர்ஃப்ராஸ் கானையும் நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, அடுத்தது ஆல்ரவுண்டர் கேட்டகரி. ஓகே, இங்கே ஆல்ரவுண்டர் கேட்டகரியில் ஜெமி ஓவர்டன், எம்சாட், ஸ்டோனிஸ், ஸோ இந்த பிளேயர் இருக்காங்க. ஒரு பிளேயர் கட்டாயம். ஸோ நீங்கள் இந்த இடத்துல சிஎஸ்கேக்கு ஃபேவரபிள் அப்படின்னு போகிறீங்கன்னா ஓவர்டன் அல்லது எம்சாட்டை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே ஃபேவரபிள் எந்த டீமோ அந்த டீமில் இருக்கிற லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸை நீங்கள் பிக் பண்ணுற மாதிரி வரும். ஸோ பிபிகேஎஸை பொறுத்த வரைக்கும் டஃப் கொடுத்து ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி யோசித்தா மார்க்கஸ் ஸ்டோனிஸ் பக்கம் நீங்கள் போகலாம். ஸோ அதர்வைஸ் பெஸ்ட்டு சாய்ஸ் வந்து ஓவர்டன் அல்லது எம்சாட். ஸோ இந்த சான்ஸ் இருக்கும். லாஸ்ட் மேட்சும் இதே மாதிரியான ஒரு பர்சன்டேஜ் ரீதி தான் அதில் ஓவர்டன் வந்து உள்ளே வந்திருந்தார். ஓவர்டன் ஹை பர்சன்டேஜ் பிக்குன்னு நினைக்கிறேன் லாஸ்ட் மேட்ச்சு. அவர் உள்ளே வர்றாரு, ஸோ சிஎஸ்கே லாஸ் ஆகுது. ஸோ இந்த லாஜிக் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் ஆல்ரெடி, லாஸ்ட் வீடியோவில் சொன்னேன். இந்த டைம் பிக்சர் எடுத்து காட்டல, நம்ம வந்து பர்சன்டேஜையும் கிரெடிட்டையும் தான் ஃபோக்கஸ் பண்ணி பார்க்குறோம். ஸோ அதை ஆல்ரெடி சொல்லியாச்சு, அது புரிஞ்சிருக்கும், அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போது சிஎஸ்கே வின் பண்ணணும் அப்படின்னா 2 பேருமே அந்த சாய்ஸில் இருக்காங்க. ஒருவேளை இந்த மேட்ச்சுமே ஓவர்டன் ஒரு 60% இருந்திருந்தால் கண்டிப்பாக பிக் பண்ணலாம். சிஎஸ்கே வின் பண்ணுற மாதிரி டீம் மேக் பண்ண எம்சாட் அப்படின்னு கண்ணை மூடிட்டு தாராளமாக போகலாம். ஆனால் அவருமே ஓவர்டனுமே பர்சன்டேஜ் குறைஞ்சிட்டாங்க. இதுதான் நம்மளை குழப்பற விஷயம், இதுதான் சாய்ஸில் இருக்கிற விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. இந்த மேட்ச்சில் இப்போ நம்ம சொல்கிற விஷயம் மற்ற டைமில் இப்போ அந்த மாதிரியே காம்போ கரெக்டாக ஓவர்டன் 60% இருக்கும்போது ஷார்ட் கம்மியாக இருந்தால் நீங்கள் சிஎஸ்கே வின் பண்ணுற மாதிரி டீம் மேக் பண்ணும்போது எம்சாட்டை மஸ்ட் பிக்காக உள்ளே எடுக்கிற மாதிரி வரும். ஓகேங்களா? சின்ன காம்ப்ளிகேட்டட் இதுதான், ரைட். ஸோ இப்போ இங்கே ஓவர்டன் அல்லது எம்சாட் வந்து மேட்ச்சுக்கு வாய்ப்பாக இருக்கும். ஒருவேளை ஓவர்டன் எக்ஸ்ட்ரா ஆயிட்டா பர்சன்டேஜ் ரீதியாக எம்சாட் ஸ்டோனிஸில் ஒரு பிளேயர் நீங்கள் கட்டாயம் எடுக்கிற மாதிரி வரும். ஸோ இப்போ பேட்டிங் கேட்டகரியில் கம்பல்சரி ஒரு பிளேயரும், ஆல்ரவுண்டர் கேட்டகரியில் ஒரு பிளேயரும் நம்ம பார்த்துட்டோம். அடுத்து பவுலிங் கேட்டகரிக்கு வந்துடலாம். ஸோ பவுலிங் கேட்டகரி இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் ப்ராபப்ளி சகலை தவிர எல்லாருமே லோ பர்சன்டேஜ் பிக் பிளேயராக இருக்காங்க. ஸோ நம்ம யோசித்தோம் ரீசெண்ட் டைமில் சென்னை பிச்சு பேட்டிங்க்கு ஃபேவரபுளாக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்ட்டு. பட் இந்த வகையில் நாம் பார்க்கும்போது, இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது சேஞ்ச் ஆகலாமோ, பவுலிங்க்கு சாதகமான ஒரு மேட்சாகவும் இருக்கலாமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் வருது. செக் பண்ணலாம். ஆல்ரெடி ஒரு 2 பிளேயர் மினிமம் எடுத்திருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம இது மூலிமா தான் மேட்ச் எப்படி மூவ் ஆகுதுங்கிறத கணிக்கிறோம், அவ்வளோதான் விஷயம், ரைட். ஸோ இப்போ இதில் பார்த்துட்டோம் அப்படின்னா இங்கே எந்த மாதிரியான பிளேயர்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் ஏற்படலாம் அப்படின்னா, இங்கே லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸோட எண்ணிக்கை ரொம்ப ஜாஸ்தி. ஸோ சிங், நூர் அகமது 2, 3, 4, 5, 6, 7, ஸோ ஒரு 7 பிளேயர் வரைக்கும் லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸ் தான். எல்லாருமே லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸ் தான். குறைஞ்சது 2 பிளேயர் கட்டாயமாக வரணும். ஓகே, ஸோ அது எந்தெந்த பிளேயருக்கு எப்படி வாய்ப்பு இருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு சாய்ஸாக இது கிரெடிட்டில் ஃபில்டர் பண்ணும்போது ரொம்ப நல்லா வரும். இப்போதைக்கு இந்த பர்சன்டேஜ் ரீதியாக யோசிக்கும் போது வைசாக் விஜயகுமார் அல்லது கம்போஜ் அப்படிங்கிற மாதிரி வரும். ஃபஸ்ட்டு பவுலிங் ஆப்ஷனில் பிபிகேஎஸ் இருக்குது அப்படின்னா அவங்க விக்கெட், அதாவது வின்னு லாஸ் இந்த கணக்கே வேண்டியதில்லை. வைசாக் விஜயகுமார் அல்லது எக்ஸ் பார்லட் ஒரு பிளேயர் கட்டாயமாக ட்ரீம் டீம் என்ட்ராகிற மாதிரி இருக்கும். வைசாக் விஜயகுமாரோட லாஸ்ட் மேட்ச் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. ஆனால் பர்சன்டேஜ் ரீதியாக குறைவாக தான் இருக்கார். நேம் தான் இதுக்கு காரணம்.
ஸோ இந்த மேட்ச் நீங்கள் மாற்றி யோசிச்சாலும் எக்ஸ் பார்லெட்டையும் எடுத்து பார்க்கலாம். ஸோ ஒரு பிளேயர் கட்டாயம் ஃபஸ்ட் பவுலிங் ஆப்ஷன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும், வைசாக் அல்லது எக்ஸ் பார்லெட். ஓகே, அடுத்தது சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் கம்போஜ், ஹென்ரி, கலீல் அகமது. ஸோ இந்த 3 பிளேயர். இதில் கம்போஜ் லாஸ்ட் மேட்ச் பர்ஃபார்மன்ஸ். ஸோ இந்த மேட்சுமே இந்த 3 பிளேயர்லேருந்து ஒரு பிளேயர் ரொம்ப கட்டாயமாக வரணும். ஸோ அப்போ மினிமம் 2 பிளேயர் இந்த லோ பர்சன்டேஜ், அதாவது 40 பிலோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸே உள்ளே வந்துடுறாங்க. ஓகே, ஸோ இப்போ 2 பிளேயர் கட்டாயமாக வரும். ஸோ இங்கே நூர் அகமது, ஏசிங், சகல். ஸோ இது கிரெடிட்டில் பார்க்கும்போது பார்க்கலாம். இப்போ லோ எப்படி பிக் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு சொல்லிட்டேன். ஃபஸ்ட் பவுலிங் ஆப்ஷன்னா வைசாக் அல்லது எக்ஸ் பார்லெட்டில் ஒன்று கண்டிப்பாக, கம்போஜ், மேட் ஹென்ரி, கலீல் அகமதில் ஒரு பிளேயர் ரொம்ப ரொம்ப கட்டாயம். ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே 2 பிளேயர் வந்துடுறாங்க, ஆல்ரவுண்டரில் ஒரு பிளேயர் வந்துடுவாங்க. ஸோ அதே மாதிரி பேட்டிங்கில் மினிமம் ஒரு பிளேயர் கட்டாயமாக உள்ள வரணும். ஸோ அப்படி யோசித்தா கிட்டத்தட்ட 4 பிளேயர் வரைக்கும் நீங்கள் பிக் பண்ணிட்டீங்க. இது போதுமானதாக இருக்கும். இதில் ரொட்டேஷன் முறையிலையோ அல்லது சான்சஸ் கிடைக்கக்கூடிய பிளேயர்ஸ் முறையிலையோ இல்லை சாய்ஸஸில் யோசித்து நீங்கள் பிக் பண்ணலாம். ஸோ இது பர்சன்டேஜ். இதுக்கே 10 நிமிஷம் ஆயிடுச்சு. அடுத்து நம்ம கிரெடிட்டை பார்க்கலாம். ஸோ ஒவ்வொரு மேட்சுமே பார்க்க போகிறோம். கண்டிப்பாக கிளியராக உங்களுக்கு புரியும் நம்புகிறேன் தொடர்ச்சியாக பார்க்கும்போது. இப்போ கிரெடிட் பேஸில் பார்க்குறோம். ஒரு 4 பிளேயர் வரைக்கும் நம்ம சொல்லிட்டோம். 5 பிளேயராக மாறலாம். இப்போ பவுலிங்கில் 2, பேட்டிங்கில் 2ன்னா 5 பிளேயர் ஆச்சு, ஆல்ரவுண்டரில் 1. ஸோ இப்போ பவுலிங்லேயே 3 பிளேயர் வரைக்கும் சூஸ் பண்ணிங்கன்னா 5 பிளேயர் வரைக்கும் லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸ் அப்படிங்கிறது வந்தறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, இப்போ கிரெடிட் பேஸில் நம்ம செக் பண்ணுறோம். விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் 2 பேருமே ஏதோ ஒரு சாய்ஸ் தான். பேட்டிங் சாதகமாக போகும்னு நினச்சிங்கன்னா 2 பேர்த்து கூட பிக் பண்ணி பார்க்கலாம். சிம்பிள். ஸோ இங்கே இப்போது இதுக்கு முன்னாடி ஒரு லாஸ்ட் மேட்ச்சை நம்ம பேசுவோம். இப்போ நம்மளுமே வந்து கேகேஆர் வின் பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸ் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். நடக்கலை. ஆனால் 2 பிளேயர் தான் இருந்தாங்க பேட்டிங் கேட்டகரியில் 9 கிரெடிட் பிளேயர்ஸ். இப்போ கிரெடிட்டை பற்றி பேசுகிற போது சொல்கிறேன். டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா. ஸோ 2 பேருமே விளையாண்டுட்டாங்க. 3 பிளேயர் இருக்கும்போது ஒரே ஒரு பிளேயர் தான். ஸோ 2 பிளேயர் இருக்கும்போது எய்தர் வின்னிங் டீமோட பிளேயர் இன் ஆகிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கும். அவங்க ரொம்ப டாப்பர் பர்சன்டேஜாக இருந்தால் மட்டும் அந்த இடத்துல மேட்ச் பண்ணிக்கலாம். அவங்க ஃபெயிலானால் அந்த டீம் ஜெயிக்கும் அப்படிங்கிற மாதிரி வரும். ஓகேங்களா? இது மட்டும் கொஞ்சம் இது பார்த்துக்குங்க. இது கடைசியாக நம்ம பர்சன்டேஜ் பார்க்கும்போது பார்க்கலாம். டாப்பரானு கேட்டால் இல்லை. ஸோ ருத்ராஜ் இந்த மேட்ச் பர்ஃபார்மன்ஸ் பண்ணால் தான் சிஎஸ்கே வின் பண்ணும் அப்படின்னு நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். அதே போல் ஸ்ரேயஸ் ஐயர் பிபிகேஎஸ் வின் பண்ணும்போது ஸோ இப்படி எடுத்துக்கலாம். ஃபைட் இருக்குன்னா 2 பிளேயரையும் எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் இந்த இடத்துல யோசிக்கணும் கிரெடிட்டில். ரைட். அடுத்தது இங்கே பிரியன்ஸ் சரியாக ஒரு ஆளாக எடுக்கணும் அப்படிங்கிற கட்டாயம் இல்லை. ஓவராலாக ஒரு வியூ சொல்லிடுறேன். இந்த கிரெடிட் அப்படிங்கிறது மட்டும் ஒரு இடத்துல ஒரு செட் ஆஃப் பிளேயர்ஸ் அப்படிங்கிறவங்க வருவாங்க. ஸோ இப்போது ஃபைட்டருக்கு பேட்டிங் பேஸில் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா ஸ்ரேயஸ் ஐயர், ருத்ராஜ் கைக்வாட் 2 பேர்த்தையும் எடுத்திங்கன்னா வேறு எந்த ஒரு கேட்டகரியிலையும் நீங்கள் ஒரே கிரெடிட் உள்ள 2 பிளேயரை நீங்கள் பிக் பண்ண வேண்டாம். ஓகேங்களா? ஸோ அது வராது. ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஓகே, இந்த காம்போவை மட்டும் செக் பண்ணுங்கள். இது காம்ப்ளிகேட்டட் தான், இல்லைன்னு சொல்லலை. பட் ஒரு டாப்பர் டீமாக 11 டிடி சரியாக எடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி விஷயத்தை ஃபாலோ பண்ணால் தான் முடியும். ஓகேங்களா? ஸோ பேட்டிங் பேஸில் ஃபைட் இருக்குன்னா ஸ்ரேயஸ், ருத்ராஜ் 2 பேர்த்தையும் எடுத்துக்கலாம். அதர் கேட்டகரியில் இந்த மாதிரி செட் ஆஃப் கிரெடிட்டில் எடுக்கக்கூடாது. ஏன்னா நிறைய பிளேயர்த்துக்கு 8-9 டிடி வந்துட்டு இந்த மாதிரியான மிஸ்டேக்கில் போகுது. ஸோ அதுக்காக தான் நம்ம இதை சொல்கிறோம். ரைட். ஸோ இங்கே பிரியன்ஸ் ஆரியா, சசாந்த் சிங் ஒரே மாதிரி இருக்காங்க. 2ல் 1 எடுக்கணுமா, 2 பேர்த்தையும் எடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இங்கே அந்த மாதிரியான வாய்ப்பில் ஒரு ஓப்பன் பேட்டரும் ஒரு லோயர் ஆர்டர் பேட்டரும் இருக்கார். ஸோ டெஃபினட்டாக ஒரு பிளேயர் மட்டும்தான் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ பெருசாக இந்த இடத்துல செட்டாப்ஸ் அப்படிங்கிறது வேண்டாம். ஓகே, ஸோ கன்ஃபார்மாக பிக் பண்ண வேண்டியது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நகல் வந்துட இப்போ வந்து பிரியன்ஸ் ஆரியா, சசாந்த் சிங் 2 பேருமே ஃபெயில் ஆகலாம். எப்போ அப்படின்னா சிஎஸ்கே வந்து வின் பண்ணும்போது. ஸோ அதுவும் பார்த்துக்குங்க. இப்போ இங்கே நாகல் வதேரே, ஆகாஷ் மாத்ரே. ஸோ இந்த இடத்துல ஒரு பிளேயர் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த இடத்துல கட்டாயமாக இருக்குது. சரிங்களா? ஸோ இங்கே எடுத்துக்கலாம். அதர்வைஸ் மற்ற சாய்ஸஸ் இங்கே நம்ம சொன்னது தான். சரிங்களா? ஸோ கிரெடிட் இருந்த அந்த சின்ன விஷயம் நம்ம சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ரைட். ஓகே, ஸோ இங்கே
ஸோ இப்போ பர்சன்டேஜ் பார்க்கும்போது ஆல்ரவுண்டர் கேட்டகரியில் பர்சன்டேஜை நம்ம பார்க்கும்போது ஒரு விஷயம் சொன்னோம். எம்சாட் அல்லது ஓவர்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னா பிபிகேஎஸ் வின் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது இங்கே செட்டு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கானா கண்டிப்பாக இருக்குது. ஸோ அது கனோலி ஓவர்டன் ஸோ இந்த மாதிரி ஒரு காம்போவில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போது பிபிகேஎஸ் வின் பண்ணுறாங்க அப்படின்னா கனோலியும் சிஎஸ்கே லாஸ் ஆகுது அப்படிங்கும்போது ஓவர்டனும் இந்த காம்போ அமைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இது இல்லை அப்படின்னா எம்சாட் ஓவர்டன் அல்லது எம்சாட் கனோலி ஸோ இந்த மாதிரி ஒரு 2 பிளேயர் இந்த இடத்துலேருந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ இந்த கிரெடிட்டில் இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணிக்கலாம். சிங்கிள் கிரெடிட்டாக இருக்கக்கூடிய எம்சாட்டுக்கான வாய்ப்பு ட்ரீம் டீம் என்ட்ராகிறாங்கிற பட்சத்தில் சிஎஸ்கே கொஞ்சம் ஓரளவுக்கு முன்னாடி வர்றதுக்கான வாய்ப்புகள் ஏற்படலாம். ஓகேங்களா. ஸோ இது இங்கே. ஸோ அடுத்தது பவுலிங் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் ஸோ இப்போ இங்கே வந்துடலாம். ஸோ இங்கே லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸை பற்றி பார்த்துட்டோம். இப்போ கிரெடிட்டோட மேட்ச் பண்ணும்போது இங்கே ஹை பர்சன்டேஜாக ஓரளவுக்கு இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் லிஸ்ட்டில் நமக்கு வர்றது என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு சஹல், நூர் அகமது. ஸோ இந்த இடத்துல சஹல் இவ்வளோ பர்சன்டேஜ் இனிஷியல் மேட்சஸில் எடுப்பாங்களான்னா எடுக்க மாட்டாங்க. பட் இந்த சீசனில் எடுத்திருக்காங்க இல்லையா. ஸோ இப்போது சிஎஸ்கே வின் பண்ணுதுன்னா இங்கே சஹலை மிஸ் பண்ணி நீங்கள் நூர் அகமதுகிட்டேருந்து கட்டாயம் பர்ஃபார்மன்ஸ் வரணும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ அப்போது இங்கே 100 பர்ஃபார்மன்ஸ் வரும்போது தான் சிஎஸ்கே வின் பண்ண முடியும். இதை ட்ரேட் பண்ணுறவங்க கூட கொஞ்சம் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அந்த நேரத்தில். ஸோ இப்போ சஹல் கட்டாயி 100 அகமது வர்றாரு அப்படின்னா இந்த மேட்சை சிஎஸ்கே வின் பண்ணுது அல்லது ஃபைட் கொடுக்குது. ஸோ இந்த சாய்ஸஸ் கண்டிப்பாக நடக்கும். இதுக்கான வாய்ப்பு இந்த மேட்ச்சில் கொஞ்சம் இருக்குது. ஸோ பவுலிங் கேட்டகரி இது தான் இண்டிகேட் பண்ணுது. சிஎஸ்கே கொஞ்சம் ஓரளவுக்கு டஃப் ஃபைட்டு கொடுக்கும் அல்லது வெற்றி பெறவும் வாய்ப்பு ஏற்படலாம் இந்த மேட்ச். ஓகேங்களா. ஸோ இது பவுலிங் கேட்டகரியை வச்சு நம்ம எடுக்கக்கூடிய விஷயத்தில் இது நடக்குது. ஏசிங் நீங்கள் பிபிகேஎஸ் வின் பண்ணுதுன்னா தாராளமாக எடுத்துக்கலாம். இல்லை ஃபைட் கொடுத்தாலும் ஏசிங் உள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரைட். இப்போ இந்த இண்டிகேஷன் இங்கே பார்த்தீங்கன்னா கலீல் அகமது, மேட் கண்ட்ரி. ஸோ அந்த நம்ம பர்சன்டேஜில் பார்க்கும்போது இந்த லோ பர்சன்டேஜில் அப்படின்னு சொல்லி கணக்கு வச்சு பார்க்கும்போது இந்த பிளேயர்ஸில் யாராவது ஒருத்தர் வரணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். கிரெடிட்டும் அதே தான் இண்டிகேட் பண்ணுது. ஸோ அப்போது இந்த 2 பிளேயர்ஸில் ஒரு பிளேயர் கட்டாயம் வரப்போகிறாங்க. அண்டு ஃபைட் அல்லது சிஎஸ்கே வின்னுனா நூர் அகமது. ஸோ அப்போ 2 பவுலர் சிஎஸ்கேலேருந்து இன்னாகிற மாதிரி வாய்ப்பு இருக்குது. ஆல்ரெடி காம்போவாக உட்கார்றதுக்கு இங்கே வாய்ப்பு இருக்கா கிரெடிட் பேஸில் அப்படின்னு சொல்லி யோசித்தோம் அப்படின்னா கொஞ்சம் டஃப் திங் தான். ஸோ அதே போல் தான் இங்கே கிரெடிட்டை பேஸ் பண்ணும்போது எக்ஸ்-பார்லட், வைசாக் விஜயகுமார். ஸோ இங்கே பார்த்தோம் இல்லையா. ஸோ அதே தான். ஸோ இவங்க 2 பேருமே சிங்கிள்ஸாக இருக்கக்கூறாங்க. பெருசாக லெவல்ஸில் சேஞ்சஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பிளேயரில் ஒரு பிளேயர் ட்ரீம் டீம் என்ட்ராகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அப்போது சிஎஸ்கே வின் ஆனாலும் ஃபைட் பண்ணி தான் வின் பண்ணும் அப்படிங்கிறதும் இந்த பவுலிங் கேட்டகரியிலேருந்து எப்போவுமே பவுலிங் தான் ஸ்ட்ராங்கஸ்ட் கேட்டகரி, ஒரு மேட்சை தீர்மானிக்கக்கூடியது. அப்படி பார்த்தோம்னா ஃபைட் கண்டிப்பாக இருக்கும். ஸோ சிஎஸ்கே ஜெயித்தாலும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஜெயிக்கணும், இல்லைன்னா கஷ்டப்பட்டு தோக்கணும். ஸோ அந்த மாதிரி தான் வருது. ரைட். அப்போது வைசாக் விஜயகுமார் எக்ஸ்-பார்லரில் கட்டாயம் ஒரு பிளேயர். ஓகே. லாஸ்ட் மேட்ச் கூட இந்த கம்போஜை நம்ம மெயினாக எடுத்து பிசியாக யூஸ் பண்ணியிருந்தோம். பிகாஸ் கண்டிப்பாக உள்ளே வந்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயமாக இருந்துச்சு கிரெடிட் பேஸில் யோசிக்கும்போது. ஸோ அதே இது கண்டிஷன் தான். நாளைக்கு மேட்ச்சுக்கு வருவாரா அப்படின்னு இன்றைக்கி மேட்ச்சுக்கு வருவாரான்னு கேட்டிங்கன்னா இப்போது அந்த சான்ஸ் கன்ஃபார்மாக எடுக்கணும் அப்படின்னு கட்டாயம் இல்லை. ஒருவேளை சிஎஸ்கே டாமினேட் பண்ணி ஜெயிக்கும்னு நினச்சிங்கன்னா 3 பேருமே சிங்கிள் தான். அதாவது வைசாக் விஜயகுமார், எக்ஸ்-பார்லட் அண்டு கம்போஜ். சிஎஸ்கே டாமினேட் பண்ணுறது ஒரு டீமை மேக் பண்ணால் கம்போஜை எடுத்துகிட்டு நீங்கள் எக்ஸ்-பார்லட்டையும் வைசாக் விஜயகுமாரையும் ட்ராப் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நடக்க வாய்ப்பு இருக்குது. எனி ஒன் கேட்டகரியில் லோ கிரெடிட் பிளேயர் இன்வால்வ் ஆவாங்க பிலோ 7. ஓகேங்களா. ஸோ அப்படி இருக்கும்போது இங்கே கரண் சர்மா இருக்கார் ஒரு சாய்ஸு. ஸோ இது மட்டும் தனியாக பார்த்தோம்னா கிரெடிட் மட்டும் தனியாக பார்த்தா கரண் சர்மா, எம்சாட், எக்ஸ்-பார்லட், கம்போஜ் இந்த 4 பிளேயர். ஸோ இதில் சாய்ஸ் என்னை பொறுத்தவரைக்கும் பிபிகேஎஸ் ஃபஸ்ட் பவுலிங் போனால் இங்கே எக்ஸ்-பார்லட்டை நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த 4 பிளேயரில் இந்த எக்ஸ்-பார்லட் பிபிகேஎஸ்க்கு ஆதரவாக போடும்போது, ஸோ சிஎஸ்கேக்கு ஆதரவாக போடும்போது எம்சாட்டை நீங்கள் பிக் பண்ணலாம். இதுதான் என்னோடய ஃபேவரட் சாய்ஸ். ஸோ இது இப்போ இந்த மாதிரி இருக்க வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம். ஓகே. இந்த வீடியோ கரெக்டாக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். 20 நிமிஷம் எடுத்திருக்கோம், புரிஞ்சிருக்கும். ரைட். இப்போது டாப் மோஸ்ட் பிக்கில் நம்ம சொன்ன அந்த ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் பார்த்துக்கலாம். கொஞ்சம் ஏதாவது குழப்புற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னொரு முறை வீடியோவை பாருங்கள். அப்படி இல்லைன்னா
நோ ப்ராப்ளம். நெக்ஸ்ட் வீடியோலேயும் நம்ம இதே கான்செப்ட் சொல்ல போகிறோம். கொஞ்சம் கிளியராக புரிய வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஓகே, டாப் 4 வைஸ் பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு சஞ்சு, ரெண்டாவது ஸ்ரேயஸ் ஐயர், ஸோ அடுத்து பிரப்சிம்ரன் சிங், கனோலி. சஞ்சு, ஸ்ரேயஸ் ஐயர், பிரப்சிம்ரன் சிங், கனோலி. ஸோ இந்த 4 பிளேயர் தான் இருக்காங்க. ஸோ இது ஒரு சின்ன மேட்சோட ப்ரோக்ரஸை நமக்கு இண்டிகேட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நாளைக்கு மேட்ச்சில் பிபிகேஎஸ் வின் பண்ணுதுன்னா சஞ்சு கிட்டேருந்து கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ சஞ்சு ப்ளே பண்ணால் எப்படி பண்ணுவாருன்னு சொல்லி தெரியும். சிஎஸ்கே டாமினேட் பண்ணி ஒன் சைடாக வின் பண்ணணும்னு எதிர்பார்த்தாலும் சஞ்சு வரலாம், ஒரு சாய்ஸ். சிஎஸ்கே லாஸ் ஆகிறாங்க, ஃபைட் பண்ணுறாங்கன்னா சஞ்சு வரலாம், 2. சஞ்சு வர்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுனால ஒரு வேளை ஃபைட் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அதர் சாய்ஸ் இங்கே ஸ்ரேயஸ் ஐயர், பிரப்சிம்ரன் சிங் இந்த மாதிரி வரலாம். ஒரு சின்ன ஃபைட் இந்த மேட்ச்சில் இருக்கும். ஃபைனல் டிசிஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சிஎஸ்கே இந்த மேட்ச்சை ஃபைட் பண்ணோம் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். சிஎஸ்கே மேட்ச் மட்டும் எனக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்குது. இருந்தாலும் பார்க்குறதுல ஃபுல் அண்ட் ஃபுல்லாக யோசித்து பார்க்கும்போது ஒரு ஃபைட் கொடுக்கும் சிஎஸ்கே அப்படிங்கிற மாதிரி இருக்குது மேட்சஸ். என்னுடைய ஃபைனல் வின்னர் இப்போதைக்கு டிசைட் பண்ண முடியல. லாஸ்ட் மேட்ச் மாதிரி இல்லாமல் ஒரு டஃப் கொடுக்கும் சிஎஸ்கே. ஸோ ஓரளவுக்கு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்கோம். இது புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். லாஸ்ட் மேட்ச், அதுக்கு முன்னாடி மேட்ச் போட்ட வீடியோஸில் இருக்கக்கூடிய அந்த டாப் மோஸ்ட் பிக், ஸோ மோஸ்ட் பிக் டீம், ஸோ அந்த 5% பிளேயர்ஸ், இதை நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணிக்கங்க. பிபிகேஎஸ்க்கு ஃபேவரபுளாக இருக்கும். ஃபஸ்ட்டு லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸோட பர்ஃபார்மன்ஸ் சிஎஸ்கேயில் வேணும். அப்போ தான் சிஎஸ்கே வின் பண்ண முடியும். ஸோ அதை பார்த்துக்கலாம். ஸோ அதில் சர்ப்ராஜ் கானும் எம்சாட்டும் அந்த டிஃபால்ட் பிக்காக இருப்பாங்க. அதே போல் பிபிகேஎஸ் சைடு நல்ல பர்ஃபார்மன்ஸ் வேணுன்னா கனோலி, ஸ்ரேயஸ் ஐயர் அண்டு பிரப்சிம்ரன் சிங். ஸோ இந்த 3 பேரும் அந்த லிஸ்ட்டில் வருவாங்க. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். இது ஃபஸ்ட் இன்னிங்ஸு பேட்டிங் பிடிக்கிற டீமை பேஸ் பண்ணி நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.